என் தேவதையின் அன்பு மழையில் நனைந்து பாசமாய் மடி சாய்ந்து சிறு குழந்தையாய் மகிழ்ந்து கொண்டு இருந்தான். ஹனிமூனின் நினைவுகள் வண்ண மலராய் வண்ண கனவுகளை மனதில் விதைத்து கொண்டு இருந்தது இதயம். அவளுள் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பதை புரிந்து கொண்டான். என் இதய தேவதை என கொண்டாடி கொண்டிருந்த தருணத்தில், ஆமோ, என் பக்கத்துல வாயேன், காலை டிஃபன் செய்யணும். அண்ணம்மாவை வர வேணாம், இப்போ ஒன்றும் வேலை இல்லை, அத்தை மாமா வந்ததுக்கப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டேன். மெல்ல செய்யலாம், வாயேன். இதை வரேங்க. அவன் செல்போன் ஒலிக்க, ஹாய், குட் மார்னிங்டா கோகுல். குமார், என்னடா சொல்லு. மார்னிங் மார்னிங். நம்ம டீம் இப்போ 8:30க்கு ஷார்ப்பாக கிளம்புது. ஐஜியோட ஆர்டர், குயிக்காக பேக்கப்போட வந்து சேரு. ஓ மை காட், நான் 1 மந்த்து லீவு போடலாம்ல நினச்சேன். அப்புறம் பேசலாம், உடனே புறப்பட்டு வா என்றான். ஆமாம், நான் சீக்கிரமாக கிளம்பணும் என்றான் அவசரமாக பேக்கிங் முடித்து. சாப்பிடலையே? பரவாயில்ல, நான் வர லேட் ஆனாலும் ஆகலாம். ஏதாவது உதவிக்கு வெளியே கான்ஸ்டபிள் இருக்கார், செய்வார். நீ கிளம்பி அத்தையோடு போய் தூங்கு. ஆமாம். யூனிஃபார்மை போட்டபடியே அவளையே உற்று பார்த்தவாறு ஆமாம் கிச்சனுக்குள் ஓடியவள், 1 மினிட் இதோ இதோ வந்துட்டேங்க. காம்ப்ளானை டபராவில் ஆற்றியபடி ஓடி வர, ஆமாம், டைம் ஆச்சுடா. எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணுறாங்கடி செல்லம். கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்புங்க. பின்னாலேயே எல்கேஜி குழந்தையாய் துரத்தியவாறு ஓடி வர, அவனை இருக்க பற்றியபடி வாய்க்குள் காம்பலனை திணித்தவாறு அவளின் அன்பு கட்டளையை மறுக்க முடியாமல், போதுமாமோ, இன்னும் கொஞ்சதாங்க, முழுமையும் குடிக்க செய்துவிட, இதுக்கு தான் என் பொண்டாட்டி என் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைப்பு வருது. சிரித்தவாறு அவள் துப்பட்டாவால் அவன் வாயை அழுந்த துளைத்தபடி அவனையே புறநானூற்று பெண்ணாய் உற்று நோக்கியவள், போயிட்டு வாங்க, மதியானம் சாப்பிட வந்துருங்க. என்றான் அவன் மென்று விழுங்கியவாறு அந்த ரகசியத்தை. வர, பாய் டீச்சலம். ஏனோ விழி கலங்க மீண்டும் வந்து அவளை இறுக்கமாய் அணைத்து முத்தமிட்டவாறு திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்று காரில் சென்று விட்டான். அவன் முத்தமிட்டு சென்ற சிவந்த ஈர கன்னங்களை நிலை கண்ணாடியில் மீண்டும் மீண்டும் வருடி அவன் அன்பில் காதலில் திளைத்தவளாய் ஹனிமூனில் தங்களுக்குள் நடக்கப் போகும் சொர்க்கத்தை நினைத்தபடி வண்ண கனவுகளில் தன்னை ஒவ்வொரு நொடியும் அவன் நினைவில் இழந்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில், ஆமோ, மத்தியானம் சாப்பிட வர முடியாது, அதுக்காக நீ சமைக்காம சாப்பிடாம இருக்காத. சமையல்கார அண்ணம்மாவை வர சொல்லி. சாரிடா, வந்து சொல்கிறேன், ஹனிமூன் கண்டிப்பாக போகலாம் என்று சொல்லும்போதே ஃபோன் துண்டிக்கப்பட்டது. நம்மளோட டீம் இப்போ சேர்வரையான் மலைக்கு போகுது என்றபடியே மேப்பில் அனைத்து விவரங்களையும் மீட்டிங்கில் தனக்கு கீழுள்ள அதிகாரிகளுக்கு சொல்லி கொண்டிருந்தான் கோகுல். அதே நேரத்தில் அவனுக்கு மேலிடத்து உத்தரவுகளும் விளக்கமாக வந்து கொண்டிருந்தது. எல்லோரும் மஃப்டியில் கிளம்பி சேலத்தில் ஏற்காட்டுக்கு அருகில் இருந்த அடர்ந்த வனத்தில் தங்கினர். அன்று இரவே சேர்வரையான் மலைக்கு ஒரு கும்பல் ஒன்று இருப்பதாக தகவல் வர, நாளாக காவல்துறைக்கு அகப்படாமல் இருந்த இரவோடு இரவாக அந்த வனத்திற்குள் நுழைந்தனர். ஆனாலும் இரவோடு இரவா இவர்களின் வருகை அறிந்து தப்பிவிட்டனர். அங்கெங்கே செய்திகளை கொடுக்க தயாராக வைக்கப்பட்டிருந்ததால் செய்திகள் வந்த வண்ணமே இருந்தது. காவல்துறையின் வாக்கிட்டாக்கியை தவிர எந்த சிக்னலும் கிடைக்காமல் போனது. இரவா பகலது என அறிந்து கொள்ள முடியாத அடர்ந்த இருட்டாய் இருந்தது அந்த வனம். தீவிரவாத கும்பலில் சிலர் பிடிப்பட்டனர். கும்பலுக்கு எதிராக என்கவுண்டர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் ஷூட்டிங் ஆரம்பித்தது. தலைவனை உயிரோடு பிடிக்கவே திட்டமிட்டு இருந்தனர். கடைசி நேரத்தில் பிரயோகிக்கப்பட்டது. மாறி மாறி கொண்டு மழை பொழிந்தது. கோகுல் குறிப்பாத்து அவனை சாய்க்கும் போதே
அவனிடமிருந்து சீறி பாய்ந்து வந்த குண்டு கோகுலின் காலில் பாதத்திற்கு மேல் பதம் பார்த்து விட்டது. கேமராக்களில் கிளிக் ஆகி கொண்டிருந்தது. சற்றென்று சாய்ந்து விட்டான். சற்று முனங்களுடன் பற்களை கடித்தபடி தயாராக இருந்த மருத்துவ குழு அவனை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். கூட்டம் கூடுவதற்குள் அந்த தீவிரவாத தலைவனின் உடல் அப்புறப்படுத்தப்பட்டது. ஊடகங்களின் வழியாக செய்திகள் காட்டுத்தீயாக பரவியது. அனைத்து சேனல்களிலும் ஃபிளாஷ் நியூஸாக பறந்து கொண்டிருந்தது. மருத்துவமனையை சுற்றிலும் பலத்த போலீஸ் காவல் போடப்பட்டு இருந்தது. கோகுலின் நினைவாய் தவித்தவள் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டாள். ஆமோ, கோகுலின் செல்போன் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. தொலைக்காட்சியை ஆன் செய்து செய்தி சேனலை திருப்பியதும் தலைப்புச் செய்தியே இதுவாக இருந்தது. ஷாக்கானால். ஒரு கும்பலின் தலைவன் என்கவுண்டரில் சுட்டப்பட்டான். அப்பொழுது சுட்டப்பட்ட போது காவல்துறை அதிகாரிக்கு காலில் குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். செய்தி கேட்டவுடன் துடித்து போனாள். அவர் ஃபோன் செஞ்சாராங்க? இல்லைங்கம்மா, அநேகமா ராத்திரிக்கே வந்துருவாங்க. சற்று நேரத்தில் ஷீலா வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பியிருந்தாள். அடுத்து ஷர்மிளாவும் அனுப்பியிருந்தாள். சற்று ஒரு நொடியில் அனைத்து சேனல்களிலும் ஃப்ளாஷ் நியூஸாக வந்தது. உயிரற்ற சிலையாய் சோஃபாவில் சரிந்தாள். அம்மா, அவர் போய் 3 நாளாவது. டிவியில் நியூஸில் அவருக்கு அடிப்பட்டதா சொல்கிறாங்க. ஷீலாவும் ஷர்மிளாவும் வாட்ஸ்அப் செய்தி அனுப்பிட்டாங்கம்மா. என்னடா என்ன சொல்கிற? இதை வர அம்மா ஓடி வந்தாள். சற்று நொடியில் பாரதி அண்ணி வீட்டிலிருந்து ஃபோன் செய்தனர். மாமாவும் அத்தையும். தனியாக அழுது துடித்தாள். நான் இப்பவே அவரை பார்க்கணும், சீக்கிரமா ஏற்பாடு செய்யுங்க என்றாள் உதவிக்கு இருந்த கான்ஸ்டபிளிடம். அதற்குள் அனைவரும் வந்து குழுமி விட்டனர். அழாதம்மா, இப்போ கோகுல சென்னைக்கு கொண்டு வந்தாச்சாம். பாரதி வீட்டுக்காரர் போய் பார்த்துட்டு வந்துட்டார். நல்லா இருக்கணும் என்றார். இல்லம்மாம்மா, நான் இப்பவே அவரை பார்த்தாகணும். குரல் எடுத்து அழ விட உடனே மருத்துவமனைக்கு சென்றதும் முதல்ல ஆமா போய் பார்க்கட்டும் என்றார். என்னங்க, ஆமா சின்ன பொண்ணு, அம்மா தடுக்க. ஆமா, நீ போய் போம்மா, நீ போய் பார்த்துட்டு வாம்மா, அடுத்து நாங்க பார்க்கறோம் என அனுப்பி வைத்தார் மாமா. இப்போ ஆமா போய் பார்க்கணும், அப்பதான் அவன் மனசு தெம்பா இருக்கும். அகிலா, புரிஞ்சுக்கோ என்றார். உள்ளே நுழைந்ததும் அவனை அணைத்தபடி ஓவென அழ ஆரம்பித்து விட்டாள். ஆமோ ஆமோ, அழாத அழாதடா, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், பாரு. தன் மார்பில் புதைந்திருந்த அவள் முகத்தை தூக்கி ஏந்தியபடி, ஒன்றும் பயமில்லை. கால் தூக்கி ஸ்டாண்டில் பிணைக்கப்பட்டு இருந்ததை பார்த்ததும் ரொம்ப அடிபட்டுச்சாருங்க. காலை மெதுவாக வருடியபடி, ரொம்ப வலிக்குதாங்க. எனக்கு யாருமே எதுவுமே சொல்லலைங்க. டிவி நியூஸ் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது. விம்மி விம்மி பெருமூச்சு எடுத்து அழுதார். காலை தொட்டு தொட்டு மென்மையாய் வருடியபடி, அதெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு அம்மா. நேற்று ராத்திரியே வெளியே எடுத்தாச்சு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது சரி, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து பேசி 3 நாளாச்சுடா அம்மா. 3 நாளாக உங்ககிட்ட இருந்து எந்த கான்டாக்டும் இல்லை. உதவிக்கு இருந்த கான்ஸ்டபிள் ஐயா கூட ஒன்றுமே சொல்லலைங்க. அவன் கைகளை பற்றி அணைத்தவாறு, நீ பயந்துருவ அம்மா, நான் தான் சொல்ல வேணும்னு சொல்லிட்டேன். அம்மா அப்பாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாமாவும் அத்தையும் நடுராத்திரியே துடிச்சு போய் ஓடி வந்தாங்க. பாரதி அண்ணி வீட்டுக்காரர் உங்களை பார்த்துட்டு வந்ததா சொன்னாராம். சரி, அழாதடா, சரியாயிடும். நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் ஒரு வாரம்தான். அதுக்கப்புறமா ஜாலியாக என்னோட ஆமாவும் நானும் ஹனிமூன் கிளம்ப போகிறோம். கண்ணடித்து சிரித்தவாறு அவளை அணைத்து முத்தமிட, முதல்ல நீங்கள் நல்லா குணமாகணும், எனக்கு அது போதும். ரொம்ப வலிக்குதாங்க.
எப்படி வலிக்கும்? என்னோட மனைவி என் பக்கத்துல இருக்கும்போது வலிச்சிடுமா? வலிச்சதா வலிய சும்மா விட்டுருவாளா? கட்டைய தூக்கி 4 போடு போட்டுட மாட்டாளா? சிரித்தபடி அவளின் இதழ்களை குவித்து செல்லமாய் சுண்டி அவள் நெற்றியில் பதித்தபடி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அத்தை மாமா அம்மா வெளியே இருக்காங்க. நீ தான் தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கணும் ஆமோ என்றான். அம்மா அழுது புலம்பியபடியே அம்மா எனக்கு நல்லா ஆயிடுச்சு, அழாதீங்க. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்கம்மா. சரிப்பா, உடம்ப பார்த்துக்கோ. ஆமா, நீயும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு அநேகமா டிஸ்சார்ஜ் செஞ்சிருவாங்க. நான் உங்களோடவே இருக்கேங்க. அத்தை, நான் வரல, அவரோடவே இருக்கேன். சரிப்பா, ஆமா, உன் பக்கத்திலே இருக்கிறதும் நல்லதுதான். நாங்க கிளம்புறோம். அடிக்கடி ஃபோன் பண்ணுமா. சரிம்மாம்மா. அவனின் செல்ல செட்டைகளாலும் கதைகளிலும் அவளை சிரிக்க வைத்து அழகு பார்த்தான். எப்பொழுதும் அவன் நிழலிலேயே இளைப்பாற துடித்தது மனம். நெருப்பில் உருகாத மெழுகாய், காற்றிலும் வளையாத நாணலாய் இருந்த என் இதயம் எப்படி இப்படி பூப்பனி கட்டியாய் உருகியது? ஆனால் திடீரென இந்த 3 நாட்களாய் அவனிடமிருந்து மொத்தமாக துண்டிக்கப்பட்டு போனதில் மன அக்காவின் வாழ்க்கை விளையாட்டு மாதிரி ஆயிடுமோ? அவர் மன அக்கா கிட்ட சிரிச்சு பேசிட்டு அடுத்த பக்கம் புத்தி போயிருச்சே. அது மாதிரி தான் இவருமா? அக்கறை இருந்தாதான் ஃபோன் செஞ்சிருப்பாரே. கடைசியில் ஆம்பளை புத்தியை காட்டியாச்சே. மனம் கசங்கி பிழிந்து கொண்டு இருந்தது. அவன் மேல் கோப கனல்களை அள்ளி வீசியது இதயம். வெறுப்புடன் கைகளை பிசைந்தவாறு தனி வீட்டிற்குள் எதுவும் செய்ய தோணாமல் பைத்தியம் பிடிப்பது போல் ஆனது. சி, என்ன வாழ்க்கை! இதுக்கு தானே ஓடி ஓடி லவ் பண்ணி பெற்றவங்களை கூட நிராகரிச்சுட்டு கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. சரியான முட்டாள் கூட்டம். சற்று நேரத்தில் தொலைக்காட்சியில் நியூஸ் சேனலை திருப்பியதும் தான் இதயம் வெடித்து சிதறியது. மீண்டும் அதே ஒளிபரப்பானது. மனம் தவித்தது. ஐயோ, என் கோகுல் தொலைக்காட்சியில் ஸ்ட்ரக்சரில் படுக்க வைப்பதும், ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்குள் ஓடுவதும், ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைவதும் பார்த்தவுடன் சித்தமே கலங்கி போனது. இந்த குரங்கு மனசு கொஞ்ச நேரத்துல என்னவெல்லாம் நினைச்சு என் ஸ்ரீராமனை ஒரு ராவணனா மாத்திடுச்சே என்றவாறு இதயம் அழுதது. அன்றிலிருந்து பிரபல தீவிரவாத தலைவனை காவல்துறை அதிகாரி கோகுலவாசன் நவநீத கிருஷ்ணனின் என்கவுண்டரால் கொல்லப்பட்டான். செய்தித்தாள்களிலும் மீடியாக்களிலும் முரசு கொட்டி கொண்டாடி கொண்டிருந்தது. அங்கெங்கே வெடிகளை வெடித்து கொண்டாடி கொண்டிருந்தனர். அதையெல்லாம் சன்னல் வழியாக கவனித்துக் கொண்டிருந்தவளுக்குள் என் புனித ஜீவனை எப்படியெல்லாம் நினைச்சிட்டேனே. தெரிஞ்சா எப்படி வேதனைப்படும் அவர் மனசு. உருகினாள். மேடம், சாருக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கணும். நர்ஸ் உள்ளே வர, நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன, நர்ஸ் வந்தாங்க போறாங்க? ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கணுமாம், நான் கொடுத்துக்கிறேன்னு அனுப்பிட்டேன். மெல்ல அவன் உடம்பில் அணிந்திருந்த சட்டையை ஓப்பன் பண்ண போனவளை, ஆமா, ப்ளீஸ் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன், இப்ப வேண்டாம் என்றான். அவள் கைகளை இறுகிய பற்றியவாறு. சும்மா இருங்க. அதட்டலுடன் அவனுக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்து உடை மாற்றினாள். குழந்தையாய் அவளின் அதட்டலுக்குள் பணிந்து போனான். நான் நினைச்சு கூட பார்க்கலாமோ இப்படியெல்லாம் என்ன நீ பார்த்துக்குவேன்னு. வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வீணாக்கிட்டோமேன்னு நிறைய நாள் வேதனைப்பட்டிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு தேவதை என் வாழ்க்கையில வந்து சொர்க்கத்தை காட்டுவான்னு இப்ப கூட என்னை கிள்ளி பார்த்துக்கிட்டேன். ஆமோ, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு தான் இருந்திருக்கோம். கல்யாணமான புதுசுல உங்களை வெறுத்தது உண்மைதாங்க. அப்புறமா உங்களை புரிய ஆரம்பிச்சப்போ ரொம்ப வெறுப்பேத்திட்டீங்க. முதல் இரவுல நான் உங்களை நிராகரிச்சதை நினைச்சிட்டு இப்ப நீங்க என்ன நிராகரிச்சு விலகி போறீங்கன்னு நினைச்சேன். நான் ஒரு நாளும் அப்படி நினைச்சதே இல்லை. முதல்ல பார்த்ததுமே என் இதயத்தை தொலைத்த அந்த காதலின் சுவடும் அந்த தொலைத்து தவித்த வழியும் என்னை கசங்கி பிழிஞ்சு எடுத்துருச்சு. போதுங்க, இனிமே கடந்து போன வாழ்க்கையை பத்தி பேச வேண்டாம். இப்போவாத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே, அது போதும்.
காலில் பட்ட குண்டு வேற எங்கேயாவது படக்கூடாத இடத்துல பட்டிருந்தா? கண்களில் நீர் முட்டி போனது. அவனின் இரு கைகளையும் சேர்த்து இறுக்கியவாறு, இந்த சாவித்திரி கிட்ட இருந்து என் உயிரை எம்மன் பிரிச்சிட முடியுமா? இப்பதான் கல்யாணம் குடும்பம்னு நிறைய யோசிக்க வச்சிருக்கு. ஹலோ கோகுல் சார், குட் மார்னிங். அவனின் வயதை ஒத்த டாக்டர், அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ், நர்ஸ்கள் அடங்கிய படைகளுடன் உள்ளே நுழைந்தார். ஹவரி கோகுல் சார்? ஃபைன் நவ், ஐ எம் ஆல் ரைட். நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போகலாம் என்றார். என்னப்பா டாக்டர் என்ன சொன்னார்? அப்பா கேட்டார். நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா. ஆமோ, நீ 4-5 நாளைக்கு அம்மா கூட தூங்கு. துணைக்கு அப்பா இருக்கட்டும். வேண்டாங்க, நானே உங்களோட இருக்கேன். உன்னால என்னை தாங்கி பிடிக்க முடியாதாமோ? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமே. உங்களுக்கு பிடிக்காட்டி சொல்லிருங்க, நான் போயிடுறேன். இட்ஸ் ஓகே. ஓகேடி செல்லம், உன்னை கஷ்டப்படுத்த வேணாமேன்னு தான் சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன் அம்மோ, பாரதியின் கணவன் சொன்னார். நானே பார்த்துக்கிறேனா, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ரொம்ப தைரியமான பொண்ணு தான் அம்மோ. இது வரைக்கும் அவளே தான் கோகுலை பார்த்துக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள. ரியலி கிரேட், பாராட்டினார் கோகுலின் அப்பா. அவளே அவனை தன் தோளில் தாங்கி பிடித்து மெல்ல நடத்தி சென்று பாத்ரூமுக்கு அழைத்து செல்வதும் குளிக்க வைப்பதும் என கவனித்தாள். பிறகு வாக்கிங் ஸ்டிக்குடன் அவளின் தோளில் கை போட்டபடி நடந்தான். கொஞ்ச நாளிலே எதுவும் இல்லாமல் நடக்க பழகினான். ஆமா, இப்போ நல்லா நடக்கிறல்ல? எக்ஸலண்டா ஆயிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணா அந்த கம்பீரமான உங்களுக்கான என் புருஷனோட ராஜ நட வந்துடும். அதை பார்க்கணும்னு என் மனசு ஆவலா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மனுக்கு அங்க பிரச்சனை பண்ற வேண்டிக்கிட்ட முழு மனுஷனா என்கிட்ட என் கணவனை திருப்பி கொடுத்துடு தாயேன்னு அழகு குத்துறேன்னு வேண்டிக்கிட்ட. எல்லாத்தையும் அந்த அம்மன் நிறைவேற்றிட்டா. வர சித்ரா பௌர்ணமி திருவிழாவுக்கு நான் செஞ்சிடுறேங்க. ஆமா, வார்த்தைகளை தேடி தவித்தது அவன் மனம். எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு இப்பதாம்மா உன்னை புரிஞ்சுக்கிறேன். வீட்டிற்கு உறவினர்களும் கொலிஸ்களும் வந்து போன வண்ணம் இருந்தனர். போக்கிகள் அம்பாரமாய் குவிந்து கிடந்தது. இத்தனை பேரோட விஷஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை காப்பாத்தி என்கிட்ட சேர்த்துருக்கு. இன்க்ளூடிங் மை ஏஞ்சல்ஸ் விஷஸ். இட்ஸ் மை ஸ்பெஷல் என்றான் அவளின் தோளில் முகம் பதித்தபடி. மாப்பிள்ள, உடம்ப பார்த்துக்கங்க. ஆமாம், பார்த்துக்கடா, நான் கிளம்புறேன். சற்று நேரம் சம்மந்தியுடன் பேசிக்கொண்டு இருந்து விட்டு கிளம்பினாள் அம்மா சாரதா. அம்மா, அப்பா அம்மா போட்டோ இருக்காம்மா? அம்மா கண்களில் நீர் பொங்கி சிதறியவாறு நோக்கியவள், என்னடா அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? இல்லைம்மா, சும்மா பார்க்கலாமேன்னு தான். எனக்கு நீங்கள் தாம்மா அம்மா அப்பா எல்லாமே. இப்போதான் நினச்சி பார்க்குறேன், ஒரு ஃபோட்டோ கூட நம்மக்கிட்ட இல்லையே பிள்ளைக்கு காட்டுறதுக்குன்னு. எனக்கு அப்போ தோணலாமோ, உன்னையும் மனைவியும் எப்படியாவது காப்பாற்றிடணும்னு. இனியும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு உனக்கு பக்கத்தில் இருந்த பால் பாட்டிலையும் பாலை ஊற்றிட்டு மனைவியும் மெல்ல கையை பிடிச்சி தோளில் சாய்ச்சிட்டு உன்னை இன்னொரு தோளில் சாய்ச்சபடி வெளியே வரும்போது